கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நடக்கவிருந்த குழந்தை திருமணம் கடைசி நிமிடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஜெயங்கொண்டான் கிராமத்தில் உள்ள மதுரை வீரன் கோவிலில் 17 வயது சிறுமிக்கும் 29 வயதுடைய பிரபு என்ற இளைஞருக்கும் திருமணம் நடக்க இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் புவனகிரி வட்டார மகளிர் நல அலுவலர் நடத்திய விசாரணையில் குழந்தை திருமணம் நடக்க இருந்தது உறுதியானது. தொடர்ந்து திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மணமகன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுநாயக்கன்பள்ளி கிராமத்தில் உள்ள சமத்துவபுரத்தில் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் போதுமான இடவசதி இல்லை என கூறப்படுகிறது. மேலும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டின் அருகே கூடுதலாக வீடுகள் கட்ட முயற்சி செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை பட்டா வழங்க கோரி மனு அளித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட டாஸ்மாக் கடைக்கு அருகிலேயே மது அருந்தக்கூடாது என கூறி ஊழியர் ஒருவர் முதியவரிடம் இருந்து மது பாட்டிலை பறித்து அலையவிட்ட அவலம் நேர்ந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 6927 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் மது வாங்கிய முதியவர் அங்குள்ள பாரில் குடிக்காமல் கடைக்கு அருகிலேயே குடிக்க முயன்றுள்ளார். இதை பார்த்த டாஸ்மாக் கடை ஊழியர் முதியவரிடம் மது பாட்டிலை பிடுங்கி சென்றார். வயதான முதியவர் தனது மது பாட்டிலை தருமாறு கெஞ்சியும் டாஸ்மாக் ஊழியர் காதில் வாங்காமல் அந்த மது பாட்டிலை வேறொரு நபரிடம் கொடுத்துவிட்டு வெளியேறினார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வால்பாறை சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்தது. அணைக்கு தற்போது நீர்வரத்து 7248 கன அடியாக உள்ளது. தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளான சின்னக்கல்லார் மேல் நீராறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சோலையாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் 13 அடி உயர்ந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை செல்லும் சாலையில் 23 மற்றும் 24வது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் சாலையில் சாய்ந்துள்ளன. இதனால் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை செல்லக்கூடிய வாகனங்களும் வால்பாறையில் இருந்து பொள்ளாச்சிக்கு வரக்கூடிய வாகனங்களும் 4 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து அங்கு வந்த நெடுஞ்சாலைத்துறையினருடன் பொதுமக்களும் இணைந்து மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொள்ள பொதுமக்கள் வராதது திமுக ஆட்சியின் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தியுள்ளது. கமுதி அடுத்த ராமசாமிப்பட்டியில் மக்களின் குறைகளை தீர்ப்பதாக நடத்தப்பட்ட முகாமில் சொற்ப அளவிலான மக்கள் மட்டுமே பங்கேற்றதால் இருக்கைகள் வெறிச்சோடின. பொதுமக்கள் பலரும் ஆர்வம் காட்டாதது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் தோல்வியை பிரதிபலிப்பதாகவும் ஆட்சியின் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.